ரத்னா, இத்தனை நாள் எங்க இருந்த? வரது கூடவே சுத்திட்டு இருந்ததுல மறந்துட்டேன் பாலா. கெட்ட வார்த்தை திட்டுற. ஆம்பளைங்க தான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுமா? சூரியனுக்கு கீழே இருக்கிறதுலேயே குழப்பமானதும் புரிஞ்சிக்க முடியாதும் ஒன்று உண்டுன்னா அது உண்மை மட்டும்தான். உண்மை சுடும், சுட்டெரிக்கும். ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்குமான காதல் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. இருக்குமா அதை பிடிக்க நினச்சா மூச்சு தண்ணீர் செத்துடும். லேசாக கையை விரித்து வச்சா பறந்து போயிடும். காலாரம் நடக்கிறத தவிர மிருகத்துக்கு வேற என்ன வேலை? நாமளும் மிருகம் தானே. டேய் வண்டியாடா, ஒரு ஷேர் கொஞ்சம் நினச்சேன். ஹரிச்சி ஹரிச்சி நான் வரதோ. வாடா, வனவாசெல்லாம் முடிஞ்சுதா? குளிச்சுட்டு வரேன், வெளில போவோம். இருக்கிற பணத்தில் என் பங்கையும் சேர்த்து தரேன். அவளை அப்படியே நெரிச்சு கொண்டுடுக்கடா. டேய், காஞ்ச ரோடுக்கே கக்கா வர மாட்டேங்குது. இல்லை களி வேறியா? உன் சாரை நீயே வச்சுக்கூடா. டேய் விடுங்கடா, அவள் வயசு அப்படி. ரிச்சியை பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். ஏய், நல்லா தானே இருந்த. சப்போர்ட் வேணாமா? அவன் பங்கை பிரித்து கொடுத்து அவனை அவன் கூட அனுப்பு. அவன் எவ்வளோ முக்கியம் நினச்சிருந்தா வீட்டு விட்டு வந்திருப்பான். இதை நீ அவனுக்கு சொல்கிற மாதிரி தெரியலையே. மச்சி, காதலுக்கு கண் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சொர்ண கூட நினைப்பு தான் தெரியுது. வெயிலில் என்ன ஆட்டம் ஆடுதுங்க பாரு. ஹாய். எந்த ஏன் ஆட்டுறான் பாரு, எவ்வளோ நல்லா ஒன்று. யாராதுங்க சரியான கிராக்க கூட்டம். தப்பாவே நினைக்கிறேன். மூஞ்சி பாரு, ஒருத்த மூஞ்சி கூட சரியில்லை. மச்சி, அவ கண்டிப்பா நம்ம மூஞ்சி பத்தி தான் ஏதோ கேவலமா பேசுறான்னு தெரியுது. எப்படா சொல்ற? மச்சி, பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே அதிமேத மாதிரி பசங்க மூஞ்சி பார்த்து பேசினா அதுக்கு தாண்டா அர்த்தம். முட்டை வச்சுட்டு ஒரு கேம் ஆடலாமா? ஓகே, கேமோட ரூல்ஸ் இதுதான். இந்த பக்கம் ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு வாயால ஊதணும். ஊதுனா அதெல்லாம் மறுபக்கம் வெளியில வந்துடும். ஓகேயா? ஆனா முட்டை உடையக்கூடாது. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நான் யாரு? ஓகே ரிச்சி, நீ ட்ரை பண்ணு ரிச்சி. என் ஃபேமிலியில நான் தான் ரெக்கார்ட் ஹோல்டர். எப்படி அட் அ டைம் நான் 30 முட்டை உடைப்பேன் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் யாருமே ரெக்கார்ட் பீட் பண்ணதில்ல. அதான் ரிச்சி, நீ ட்ரை பண்ண ரிச்சி. ட்ரை பண்றேன். முட்டை விற்கிற விலைக்கு எங்க ஃபேமிலி எல்லாரும் முட்டையை ஊதியே உடைச்சிருக்காங்க. பாத்துரா, முட்டையை சொன்னடா.
நீ ட்ரை பண்ணு. வா இது மாதிரி ஊதுனா சங்கு தான் ஊதுனா. மச்சி இது முட்டை ஓடு இல்லடா, ஆமா ஓடு போல. இந்தாங்க இப்போ உங்க டர்ன். தைரியமா பண்ணுங்க வருது சார். ட்ரை பண்ணுங்க. நீங்க கேங் லீடர், நீங்களே ட்ரை பண்ணலனா எப்படி? அரசி ட்ரை பண்ணுங்க பாஸ். நீங்க தான் கொல்லக்கூட்ட பாஸ். இவா இப்ப சீவராலே. அரசி அப்போ நீங்க தோத்தாங்கல்லைன்னு ஒத்துக்கணும். இல்லப்பா. அரசி ஐயோ அப்படி இல்ல. ஓகே ஓகே ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் ட்ரை பண்ணுங்க வருது. தட்ஸ் இட். சம்மோ பிரஷர் போடுங்க வருது. பிரஷர் கம் ஆன் வருது. நீங்க பண்ணலாம் வருது. பண்ணலாம் கம் ஆன் வருது. சம்மோ பிரஷர் போடுங்க. என்னங்க பாஸ் இது கூட பண்ண தெரியல. என்ன இவ்வளவு மட்டுமா பண்றாரு? இதுக்கு நானே பெட்டரா பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா நான் 5ஆம் கிளாஸ்லயே 5 முட்டை உடைச்சிருக்கேன். நீங்க பண்ணலாம் பாஸ். கம் ஆன் பாஸ் நீங்க பண்ணலாம். பிரஷர் கொடுங்க வருது. அரசி வருது பிரஷர். அரசி கேளு அரசி. அரசி டேய் பேபி இந்த லூசு பண்ண லோலா இல்ல, பேபி அவன் பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட போறான்டா. எந்திர பேபி. ஐயோ அரசி பேபி. ஆமா என் மூக்குல ரத்தம் வருது. அரசி அவன் ஒருத்தன் முட்டை அடிக்க சொன்னா மூக்கு குடிச்சிட்டு போயிட்டான். நீ வா பேபி. என்ன பாக்குற? தயவு செஞ்சு வண்டி எடு ப்ளீஸ். அரசி நான் அவன்கிட்ட சொல்ல கூட இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த உதவக்காரங்க தான் முக்கியமா உனக்கு? அவன் கூட இருந்து நாசமா போ. நீ என்ன விட்டுரு. இல்ல இது வருது வண்டி அதான். ஏன் அந்த காசுல உனக்கு பங்கு இருக்குல்ல? அதான் சொல்றேனே அவங்க கூட சேர்ந்து நாசமா போனதா மிச்சம். நான் என்ன சொல்றேன்னா நீ கொஞ்சம் இப்போ பொறுமையா. நீ வண்டி அடிக்கிறதுல எனக்கு கழுவட்டுமா? இன்னும் அங்க என்ன பாக்குற? வண்டி எடு. என்ன விட்டு ஓடுவியா? நீ அடிமை. இந்த உடம்பு என்னோடது. நான் யாரு? யாருக்கு? இந்த ஒவ்வொரு அடியும் வலிக்கிறப்போ உனக்கு என் ஞாபகம் வரணும். என்னை நீ மிஸ் பண்ணணும். பேபி ஒன்றும் இல்லை சாவுக்கிறாங்க. அவனும் போகாம என்னையும் போக விடாம டார்ச்சர் பண்றான். ரொம்ப கொரட்டை விட்டனா? டாடி நம்மளை பார்த்து கொஞ்சம் திட்டுவாரு. ஆனால் பரவாயில்ல, நீ ஒன்றும் சொல்லாத. நானே பேசிடுவேன். நைஸாக பேசி சமாளிச்சுவேன். அம்மானா நோ ப்ராப்ளம். அம்மா நம்மளை புரிஞ்சுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டாடி உனக்கு ஒரு நல்ல ஜாப் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வேணாம் பேபி ப்ளீஸ். எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தலைவலிச்சா டாடி என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு வெத்தலையை எடுத்து நெருப்புல வாட்டி நெத்தில வைப்பாங்க. அப்போ தலைவலி டான்னு போயிடும். நிஜமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா?